உங்கள் முன் நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த மேடை காத்திருக்கிறது. அவருக்காக அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர், நடிகர் மிஷ்கின் அவர்களை. பாடகர், எழுத்தாளர், இசையமைப்பாளர், எல்லாவற்றுக்கும் உரிய பொருத்தமான நடிகர் மிஷ்கின் அவர்களை. தானு சார் வர பின்னால் உட்காந்துருக்காரு. நான் எப்படி பேசுறது? 5 நாள் ஆச்சு தூங்கினா. 5 நாளாச்சு தூங்கி. ராம் ஒரு 5 நாளைக்கு முந்தி கூப்பிட்டு பாட்டு பாட சொன்னான். இந்த இரவு ஃபுல்லாக ஒரே ஆட்டம். ஒரு 3-4 ஹவர் பாடி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். காலைல 6 மணிக்கு தான் போனான். அப்புறம் மறுநாள் படம் பார்க்க கூப்பிட்டான். அப்புறம் நைட்டு ஃபுல்லாக பேச சொன்னாங்க ஆஸ்டன்ஸ்லாம் சேர்ந்து. அப்புறம் நேற்று வந்து சசி நான் கதை சொல்ல வந்தார். அதுக்கப்புறம் வந்து நைட்டு 12 மணிக்கு விக்கி வந்து படம் பார்க்க கூப்பிட்டான். இன்றைக்கி காலையில் வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் தூங்கலை. அப்போ மத்தியானம் பார்த்தா இவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு இந்த விழா. அப்புறம் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க, என்ன பேச போகிறேன்னு எனக்கே தெரியல. ரேண்டமாகவே ஆரம்பிப்போமே. நேற்று வந்து சசி அண்ணா வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்டோரி சொன்னார். எனக்கு தெரியாது ஏன் என்று சொன்னார்னு தெரியல. சசி அண்ணா சொல்லும்போது எனக்கு தெரிஞ்சது வந்து வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமான ஒரு மனிதர் அப்படின்றது. அவர் சொன்ன கதை வந்து எனக்கு ரொம்ப மனசில் அப்படியே. சசி அண்ணா தேங்க்யூ. நான் அந்த டைம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. அதுக்கப்புறம் சசி நான் போன பிறகு நான் சசிக்கு வந்து ஃபோன் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கதை சொல்லியிருக்கீங்க, இது வந்து ராஜா இல்லையா அப்படின்னு கேட்டு, அதுக்கப்புறம் வந்து தியாகராஜன் குமாராஜா கேட்டு, தியாகராஜன் குமாராஜா ராஜாட்ட கூட்டி போங்க அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஆச்சு. ஒரு ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு. ஒரு பார்ட்டியில் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனும் விடுறா அவனும் ஒரு எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேராக வந்து சீர்ஸ் அடித்தான். அடிச்சுட்டு, சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ணலாமா சார் அப்படின்னா. நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்ணுறியா அப்படின்னு அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்பான். இல்லை தூங்க நான் அந்த சினிமாவுக்கு வந்ததுலேருந்து தூங்கலடா. டோன்ட் வரி. நான் இப்போ போனாலும் தூங்க மாட்டேன், கவலைப்படாத. போனவுடனே டான்ஸர் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு. அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால் தூங்குறதே கிடையாது. சீக்கிரமாக லாஸ்ட்டாக தூங்கிக்கலாம். 5:30 அடிக்கில் தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமாக. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு. நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்ல போகும்போது சண்டை மந்தலால பண்ணும்போது, இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வர்றாரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சச் a wonderful person. ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமா சொல்லிக்கிட்டே இருப்போம், இப்படி அப்படி அப்படின்னு. மனிதன் வந்து கண்ணாடி தான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னியப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. டேய் குட்டி வாடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா. டேய் ஸோ அவன் கிளாப் பண்ணுங்க, ரொம்ப அழகாக நடிச்சுக்கேன். ரொம்ப நாளைக்கு நான் அந்த நாளில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது. ஆக்சுவலி ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years வித் தட் பாய். ஆக்சுவலி
ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துரும், எல்லா கிராஃப்ட்டையும். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன், போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே, ரைட், ஓடு, படிக்க. I want to give ஒரு applause to ma'am actually. What a beautiful actress she is. ஒரு சின்ன applause கொடு. நான் படம் பார்த்து கேட்டேன், யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக நடிச்சிருக்கு. நான் அப்புறம் தான் சொன்னாங்க, மலையாளத்தை பெரிய ஆளா, எனக்கு தெரியாது நமக்கு. அப்போ மேம் பியூட்டிஃபுல்லாக நடிச்சிருந்தீங்க, நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலிவேட்டட் த மூவி லைக் எனிதிங். சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.